உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் விசுவாசமா இருக்கிறவங்களுக்கும் அங்க வந்து இடம் இல்லை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீனியாரிட்டி பீப்புளுக்கு வந்து அங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறது என்னுடைய மனசு சொல்லிச்சு. இவங்கெல்லாம் வந்து மன்றத்துக்காக உழைச்சவங்க, ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கல. புதுசாக வந்த ஒரு 2 பேருக்கு வந்து சீட் கொடுத்துருக்குறாங்க. பட் அப்போ அவங்க உழைச்சவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? பட் இப்போ வந்து நிர்வாகம் வந்து அன்னிட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது அவரோட பர்சனல் டிசிஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து 234 தொகுதியில தேமுதிக கிடைச்சது 10 சீட்டு தான். இதுல வந்து நாங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியுமானா மிகப்பெரிய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து என் சகோதரர் மாதிரி தான் பார்த்தேன். அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். எல்லா நேரத்திலையும் எங்க கூட தான் இருப்பாரு. அவ்வளவு தூரம் அவருக்கு வந்து வந்து ஸ்போக்ஸ் பர்சனா ஒரு பெரிய அங்கீகாரமான ஒரு சின்ன நம்மளுடைய பதவி கொடுத்துருந்தோம். எங்க போனாலும் அவரை வந்து போய் பேச வைப்போம். எல்லாமே இருந்தது. ஒரு சீட்டு கிடைக்கலன்றதுக்காக அவசரப்பட்டு